ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி इस வரவேற்கிறோம். आराधना में आए हुए हर एक को प्रभु यीशु मसीह के नाम से हम बधाई देकर स्वागत கர்த்தர் करते உங்களை हैं। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष இந்த करे। நாளில் கூட इस दिन में ஏசாயா भी 28ஆம் அதிகாரத்தின் यशायाह 28वां अध्याय के 26ஆம் வசனத்தை 26वें वचन को நாம் ஒருவர் படிக்க அதை தியானிக்க போகிறோம். हम एक जन पढ़कर उसे मनन करने वाले ஏசாயா हैं। 28 ஐசாயா 28:26 ஒருவர் வாசிக்கலாம். यशायाह 28 उसका 26वां वचन। அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அல்லேலூயா. தேவனை குறித்து சொல்லுகிறது. परमेश्वर के बारे में कहा गया அவனுடைய है தேவன் उसका அவனை परमेश्वर நன்றாய் போதித்து उसे ठीक ठाक सिखाकर அவனை உணர்த்துகிறார். उसे स्मरण दिलाता है। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை கவனமா கேளுங்க. वचन को ध्यान से सुनो। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் ஏன் போதிக்கிறார்? हमारा परमेश्वर क्यों सिखाता है? ஏங்க ஆராதனையில பிரசங்க அவசியம்? आराधना में क्यों संदेश की जरूरत ஏன்னா है? சில பேருக்கு பிரசங்கனாலே போர் அடிக்கி. कुछ लोगों को संदेश के कहे तो थोड़ा बोर அந்த लगता है। நேரத்துல தான் மத்த திங்கிங்லாம் வர ஆரம்பிக்கும். उसी समय में बाकी सारे बातें सोचने அந்த लगेंगे। நேரத்துல தான் அங்கங்க பார்வை போகுது. उस समय में यहाँ वहाँ ध्यान அந்த भटकने நேரத்துல தான் लगेगी தூக்கம் அதிகமா और வருது. उसी समय में नींद भी ज्यादा आती है। ஒன்னு தெரியுமா? एक बात जानते हो, போதனையை கேட்காவிட்டால் உணர்வடைய முடியாது. अगर हम उसके शिक्षण को नहीं सुनेंगे तो हम स्मरण नहीं पाएंगे। உணர்வில்லாத இருதயம் இருளடைந்த இருதயம். मेरा स्मरण का हृदय अंधकार से भरा हुआ हृदय है। வசனம் சொல்லுகிறது वचन कहती है அவனுடைய தேவன் उसका परमेश्वर அவனை நன்றாய் போதித்து उसे ठीक ठाक सिखाकर அவனை உணர்த்துகிறார். उसे वो बतलाता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் சபையில போதனை அவசியமா இருக்கிறது. इसीलिए कलीसिया में शिक्षण की जरूरत है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் போதனைக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் आप जब परमेश्वर के शिक्षण पर ध्यान देते हो ஆண்டவர் உங்களை உணர்த்தி வழி நடத்த முடியும். परमेश्वर तुम्हें स्मरण दिलाकर चला सकता நீங்கள் है। போதனைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் यदि आप उसके बातों को नहीं कान ஆண்டவர் लगाओगे உங்களை तो உணர்த்த முடியாது. परमेश्वर तुम्हें स्मरण नहीं दिला உங்கள் सकता வழிகளும் தாறுமாறாய் போகும். और तुम्हारे मार्ग भी यहाँ वहाँ உங்கள் भटकने लग வழிகள் जाएंगे। சீர்பட வேண்டும் என்றால் तुम्हारे मार्ग यदि सीधा होना है போதனைக்கு तो செவி கொடுங்கள். उसके सारे सिखाने पर ध्यान சங்கீதம் लगाओ। 119ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 119 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது उसके 27 वचन को Psalms देखिए। 119:27ல சொல்கிறது भजन संहिता 119:27 में कहा गया है, உம்முடைய கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை தியானிப்பேன். இங்க சொல்லுகிறார் यहाँ पर कहा गया है உம்முடைய கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். तेरे उपदेश के मार्गों को मुझे सिखा दे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தாவீதினுடைய ஒரு விண்ணப்பத்தை பாருங்களேன். एक दाऊद की विनती को देखिए, அவன் எப்படி वो ஜெபிக்கிறான்? कैसा प्रार्थना உம்முடைய करता है, கட்டளைகளில் இருக்கிற வழியை எனக்கு உணர்த்தி तेरे காட்டுங்கப்பா. उपदेशों के अंदर के मार्ग मुझे सिखा दे। இப்படி நாம் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ऐसे हम कितने लोग प्रार्थना அப்பா करते हैं, உம்முடைய வசனத்தில் இருக்கிற வழியை எனக்கு உணர்த்தி காட்டுங்க. पिता तेरे वचन के अंदर के मार्ग को मुझे सिखा दे। அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. वो स्मरणदायक हृदय को मुझे दे दे। வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் என்னோடு கேட்கிறதா? मार्ग यही है, इसी पर चलो, ऐसे आवाज हमारे कानों में सुनती है அது क्या? யாருக்கு கேட்கும் वो தெரியுமா? किसके लिए सुनाई देगी? நான் கட்டளைகளில் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு தான் அது கேட்க जो ஆரம்பிக்கும். उसके उपदेश पर चलने वाले हैं उनके लिए सुनाई देगी। நான் வசனத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறவங்களுக்கு வழி சத்தம் हम கேட்காது. वचन को सुनकर ऐसे छोड़ देंगे तो उनके लिए नहीं है। உங்கள் வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, तुम्हारे वचन को केवल இந்த सुनना ही नहीं, வசனத்தின்படி நாம் உணர்வடைந்து நம்முடைய வழியை திருத்திக் கொள்ள इस வேண்டும். वचन के अनुसार स्मरण पाकर अपने मार्गों को सुधार लेना। நெகேமியா 9ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். नेहेमिया 9वां अध्याय के 20 वचन को पढ़ेंगे। ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தும் பொழுது परमेश्वर इजरायलियों को रेगिस्तान में ஒரு मार्गदर्शन 3 करते समय காரியங்களை அவருக்கு கொடுத்தார். कुछ 3 बातों को उसे दिया। அது என்னலாம் பாருங்க. वो क्या क्या है நெகேமியா देखिए। 9:20, நெகேமியா 9:20. नेहेमिया 9:20 அறிவை உணர்த்த நல் ஆவியை கட்டளையிட்டு அவருடைய வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார் அவர். அல்லேலூயா. हालेलुया। அப்போ வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது तो रेगिस्तान के मार्ग इजरायली जब चलकर गए, ஆண்டவர் परमेश्वर அவருடைய நல்ல ஆவியை கொடுத்தாரா? उसके अच्छे आत्मा को दिया क्या? மன்னாவை கொடுத்தாரா? क्या मन्ना को दिया? அதோடு கூட தண்ணீரை கொடுத்தார். क्या उसके साथ पानी दिया? என்னெல்லாம் கொடுத்தார் சொல்லுங்க. क्या क्या दिया बताइए? நல்ல ஆவி, अच्छे आत्मा, இரண்டாவது दूसरा மன்னா, மூணாவது मन्ना, தண்ணீர். और அல்லேலூயா. तीसरा पानी। இந்த மூன்றையும் அவர் கொடுத்தார். ये तीनों को उसने दिया। எதற்காக கொடுத்தார்? किस लिए दिया? அறிவை உணர்த்தும்படி நல்ல ஆவியை கொடுத்தார்.
ज्ञान को स्मरण दिलाने वाले अच्छे आत्मा को दिया। அப்ப இந்த நல்ல ஆவி தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி. वही अच्छा आत्मा आज हमारे लिए दिया गया पवित्र आत्मा है। இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஆவி கொடுக்கிறது? आज क्यों पवित्र आत्मा दिया गया है? அபிஷேகத்துல நடந்து கை தட்டவா? क्या अभिषेक में भरकर ताली बजाने? தவறு இல்ல, गलत नहीं அது है, தவறு கிடையாது. वो गलत नहीं ஆனா है। அதே நேரத்துல लेकिन उसके साथ அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? उसका मुख्य मकसद क्या है? அதனுடைய நோக்கம் என்ன? उसका मकसद क्या है? உங்களுக்குள் இருந்து அறிவை உணர்த்தி போதித்து நடத்த வேண்டும். आपके अंदर बुद्धि को स्मरण दिलाकर आपको चलाना। அத இயேசு சொல்லிட்டு போனார். यही यीशु मसीह कहकर गया நான் है। ஒரு சத்திய ஆவி உங்களுக்கு मैं அனுப்புவேன். एक सत्य तसल्ली देने அந்த वाले को சத்திய भेजूंगा। ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். वो सत्य तसल्ली देने वाला तुम्हें हर प्रकार के सत्य में அப்படி चलाएगा। சத்தியத்தில் நடத்தும் பொழுது वैसे सत्य में चलाते அவர் समय நீதியை குறித்து பேசுவார், वो धर्म के बारे में நியாய कहेगा, தீர்ப்பை குறித்து वो பேசுவார், न्याय दिन के बारे में அவர் कहेगा, உங்களுக்கு போதித்து நடத்துவார் वो என்று तुम्हें சொல்லுகிறது. सिखाकर चलाएगा। அப்ப நல்ல ஆவியை பெற்றிருக்கிற तो நாம் अच्छे आत्मा को पाए हुए हम அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக போதிக்கப்பட்டு உணர்வடைந்து வாழுகிறவர்களா இருந்தால்தான் அதற்கு பயன் உண்டு. वो पवित्र आत्मा के द्वारा सिखाए जाकर उसके अनुसार जीने पर ही लाभदायक रहेंगे, அதர்வைஸ் இட்ஸ் வேஸ்ட். அது नहीं வேஸ்ட். तो व्यर्थ है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லலாம், நான் மலை ஜெபத்துக்கு போனேன், आप कह सकते हो मैं पहाड़ी அந்நிய प्रार्थना பாஷையை गया था, பேசினேன், अन्य भाषा बोला, தரிசனம் கிடைச்சது, दर्शन मिली பெரிய புது புது பாஷையெல்லாம் பெற்றுக்கொண்டேன். और नए नए भाषाओं को मैंने पा लिया। எவ்ரிதிங் குட், எல்லாமே நல்லதுதான், सब अच्छी बात எல்லாமே है, நல்லதுதான். सब अच्छी बात நீங்கள் है। ஆவியிலே பலனடைய வேண்டும், अब आत्मा में बल पाना है, அநேக பாஷைகளை பேச कई வேண்டும், सारे भाषाओं को நீங்கள் बोलना है, ஆவியானவரோடு இணைந்து இருக்க வேண்டும். पवित्र आत्मा के साथ जुड़ कर रहना है। எல்லாமே நமக்கு தேவைதான். ये सब हमारे लिए ஆனால் जरूरत அதே है, நேரத்தில் लेकिन उसके साथ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற முக்கிய நோக்கம் அவருடைய போதித்து நம்மை உணர்த்தி நடத்துவதற்கு. पवित्र आत्मा हमारे लिए दिए जाने का मुख्य कारण वो हमें सिखाकर चलाना। நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற தேவன், हमारे अंदर की पवित्र आत्मा हमसे बातें करने वाला நமக்கு पवित्र உணர்த்தி आत्मा, கொடுக்கிற वो தேவன். हमें स्मरण दिलाने वाला। 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது 40 साल जब रेगिस्तान में அவருடைய चलते நல்ல समय ஆவியானவர் அறிவை உணர்த்தி அவர்களை நடத்தினார். उसका अच्छा पवित्र आत्मा उन्हें ज्ञान बुद्धि को स्मरण दिलाकर चलाया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாமும் ஒரு வனாந்தர பயணத்தில் போய் கொண்டிருக்கிறோம். आज हम भी एक रेगिस्तान के मार्ग में चल रहे அன்றைக்கு हैं। எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற அந்த வனாந்தர பாதையில் उस दिन मिस्र से कानान को जाने वाला वो रेगिस्तान का பரிசுத்த मार्ग है। ஆவியானவர்களை நடத்த முடியும். पवित्र आत्मा उन्हें चला सकता है। இன்னைக்கு तो எகிப்து என்கிற இந்த உலகத்திலிருந்து आज ये मिस्र नामक दुनिया से கானான் लेकर என்கிற பரலோகத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். कानान नाम के स्वर्ग की ओर हम अपने सफर कर இதற்கு रहे हैं। நடுவில் இருக்கிற இந்த வனாந்தர பாதையில इसके बीच में ये रेगिस्तान के मार्ग को உங்களுக்கு அறிவை உணர்த்துகிற ஆவியானவர் இருக்கிறாரா? आपको बुद्धि को स्मरण दिलाने वाला पवित्र आत्मा है உங்களோடு क्या? கூட ஆவியானவர் பேசிக் கொண்டு क्या இருக்கிறாரா? आपसे पवित्र आत्मा बातें करता है? அறிவை உணர்த்துவதற்கு நல் ஆவியை கட்டளையிட்டார். बुद्धि को स्मरण दिलाने के लिए अच्छे पवित्र आत्मा को उसने आज्ञा दिया। அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை கொடுத்தார். उनके मुंह के लिए अपने मन्ना को उसने दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த மன்னா என்பது கர்த்தருடைய வசனம். ये मन्ना यानी परमेश्वर का वचन। உங்கள் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். आपके मुंह में परमेश्वर का वचन होना जरूरी கர்த்தருடைய है। வசனம் இருக்க வேண்டும். परमेश्वर का वचन होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அந்த வசனத்தை நீங்க பேசணும். उस वचन को आपको बातें அந்த करना है। வசனத்தை அறிக்கையிடணும். उस वचन को कबूल करना அந்த है। வசனத்தை உட்கொள்ளணும். उस वचन को ग्रहण அந்த करना है। வசனத்துல பலனடையணும். उस वचन में बल पाना அந்த है। வசனத்துல நீங்கள் நின்னு கொண்ட நல்ல ஆவியில வளர வேண்டும். उस वचन में स्थिर रहकर अच्छे आत्मा में बढ़ते रहना है। சண்டே வந்து வசனத்தை கேட்டு போய் வாரம் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்க केवल கூடாது. रविवार को आकर वचन को सुनकर पूरे सप्ताह सोते नहीं रहना है। மன்னா ஒரு நாள் கிடைச்சது போதுமா? क्या मन्ना एक दिन मिला तो काफी है? டெய்லி வேணும்ல? हर दिन चाहिए ना? டெய்லி காலையில போனாங்க. हर दिन सुबह हो गए हैं। காலையில போனா தான் கிடைக்கும். सुबह जाएंगे तो ही मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। காலையில தேவ சமூகத்துக்கு போகணும். सुबह सुबह परमेश्वर के उपस्थिति में जाना நீங்கள் है। டெய்லி மன்னாவை பொறுக்கணும் ஆண்டவர்ட்ட. आप हर दिन परमेश्वर से मन्ना मांगना அந்த है। மன்னா அவர் அருளுவார். वो मन्ना वो देगा। எப்போ? कब? பாளையத்துல போய் அவங்க தேடணும். जब छावनी में जाकर वो ढूंढेंगे। வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. घर पर नहीं रहना பாளையத்துல है। போய் தேடணும். छावनी में जाकर ढूंढना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। படுக்கையில கடந்து மன்னாவை தேடினா கிடைக்காது. केवल बिस्तर में पड़े रहकर मन्ना ढूंढेंगे तो नहीं தேவ मिलेगा। சமூகத்துல போய் முழங்கால் படியிட்டா தான் மன்னா கிடைக்கும். परमेश्वर के समूह में जाकर घुटने लगाने पर मन्ना मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। அநேகர் ஆவிக்குரியல் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். कई सारे आत्मिक रीति में कहते பல रहते வருட हैं। விசுவாசிகள் இருக்கிறோம். कई साल के विश्वासी हम बैठे हैं। கர்த்தருடைய வசனம் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். परमेश्वर के वचन को हम नहीं पाते கர்த்தருடைய हैं। வசனத்தை தியானிக்க
தியானிக்க மாட்டேங்கிறோம். परमेश्वर के वचन को मनन नहीं कर கர்த்தருடைய पाते। வசனம் என்கிற மன்னா நம்மை திருப்திப்படுத்த மாட்டேங்கிறது. परमेश्वर का वचन नामक मन्ना हमें तृप्त नहीं कर पाते। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த வனாந்தர பாதையில் நீங்கள் ஒழுங்காய் நடந்து பலத்தோடு நடக்க வேண்டும் इस என்றால் रेगिस्तान मार्ग में अच्छे बल के साथ सही से चलना है। உங்கள் வாய்க்கு மன்னாவை அவர் அருள வேண்டும். आपके मुंह के लिए वो मन्ना उसे देना जरूरी है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னாவை அருளினார். मन्ना को उसने மூன்றாவது दिया। அங்கு சொல்லுகிறது, तीसरा कहा गया அவர்கள் है தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தார். उनके प्यास के लिए उसने पानी दिया। அல்லேலூயா. हालेलुया। தாகமுள்ளவன் மேல் தான் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. जो प्यासा है उसी पर पानी उंडाला जाता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த தண்ணீர் ஆகிய இந்த அபிஷேகம் என்பது ये पानी नामक अभिषेक உங்களுக்கு தாகம் இருந்தால் தான் கிடைக்க ஆரம்பிக்கும். आपको प्यास हो तो ही मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। தாகம் எப்பலாம் வரும்? कब कब प्यास आती है? இன்னைக்கு தண்ணி குடிச்சாச்சுன்னா 2 நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? क्या आज पानी पी लिए तो 2 दिन पानी पिए बिना रहेंगे? 2 நாளை விடுங்க, 2 மணி நேரத்துக்கு கூட இருக்க முடியாது. 2 दिन छोड़ो 2 घंटे भी नहीं रह सकते। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நீங்கள் அபிஷேகம் என்பது உங்களை எப்பொழுதுமே நிரம்பி இருக்கிற அனுபவத்துல இருக்கும். यानी अभिषेक आपको हमेशा भरपूर रखने वाला अनुभव रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த மூன்றும் தான் வனாந்தர பயணத்தில் அவர்களை நடத்தினது. ये 3 बातें रेगिस्तान के मार्ग में उन्हें चलाई। சோ இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்க. आज उसे हम पालेंगे। ஆண்டவர் உணர்த்துகிற தேவனாய் तो இருக்கிறார். परमेश्वर पहले हमें स्मरण दिलाने वाला है। 119 144 வசனம். संगीता 119 उसका 39वां। என்னை உணர்த்தி அருளும்பா, मुझे तू स्मरण दिला दे அப்பொழுது पिता, நான் பிழைத்திருப்பேன் அவர் சொல்லுகிறார். तब मैं जीवित रहूंगा वैसे वो कहता है। இன்னைக்கு நீங்க வாழணும் அப்படினா கர்த்தர் உங்களை உணர்த்து. आज यदि आप जीना है तो आपको परमेश्वर स्मरण நீங்க दिलाना சொல்லலாம், है। நான் தான் நல்லா வாழ்றேனே, आप कह सकते हैं मैं तो अच्छा जीवन நல்லா जीता हूँ, சம்பாதிக்கிறேன், अच्छा कमा रहा நல்லா हूँ, சாப்பிடுறேன், अच्छा खाता हूँ, எனக்கு ஒரு குறை இல்லையே. मुझे कोई कमी नहीं। அல்லேலூயா. ஆண்டு சொல்லுவாரு, परमेश्वर कहेगा। ஒரு பணக்காரன் அப்படிதான் சொன்னானா. एक धनवान ऐसे ही कहा। ஒரு அந்த அந்த நமக்கு தான் எல்லா ஓமையும் நல்லா தெரியுமே. हम तो सारे उपमान अच्छी तरह जानते ஒரு हैं। பணக்காரன் एक धनवान நல்ல பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு अच्छे अपने धन को इकट्ठा कर रखकर நிறைய அவன்கிட்ட ஆகாரம் ஆயிடுச்சு, தானியங்கள் வந்து விட்டது. उसके भंडार में बहुत सारे धान्य हो இதனால गए। உடனே அவர் வந்து தானியத்தை வந்து எல்லாம் சேர்ப்பதற்கான நல்ல கலங்கங்களாம் கட்டி எடுத்தாரு. तुरंत उसने क्या किया, धान्य को इकट्ठा करने कई सारे களஞ்சியங்களை சேர்த்தாரு. भंडारों को एक बनाया। நைட்டு சொன்னாராம், रात में कहा, அது நைட்டு தான் சொன்னாரு. रात को ही कहा। எப்படி சொன்னாராம்? कैसे कहा? என் ஆத்துமாவே நீ நல்லா தூங்கி இளைப்பாரு, हे मेरे प्राण तू अच्छे तसल्ली से सो, ஏன்னா உனக்கு எல்லாமே இருக்குல்ல, क्योंकि तेरे पास सब कुछ है நாளைக்கு ना। தேவை எல்லாம் இருக்கு உனக்கு. कल की सारी जरूरत तेरे पास है। அல்லேலூயா. हालेलुया। அதுல ஒரு ரகசியம் நான் சொல்றேன். इसमें एक भेद की बातों को அவன் बताता हूं। சொல்லுகிறான், वो कहता है நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, कल के बारे में तू चिंता मत कर, நாளைக்கு உனக்கான ஆகாரத்தை இருக்கிறது, कल के लिए तेरे लिए भोजन है, நாளைக்கு உனக்கான நல்ல வேலை இருக்கிறது, कल तेरे लिए अच्छी नौकरी நாளை है, உனக்கு நல்ல தொழில் இருக்கிறது, कल तेरे लिए अच्छा धंधा है, நாளைக்கான நல்ல உடை இருக்கிறது, तेरे लिए कल के लिए पहनने वस्त्र நாளைக்கு நீ है, என்ஜாய் பண்றதுக்கு எவரிதிங் ரெடி, எல்லாமே இருக்கு. कल के लिए मौज मस्ती करने सब कुछ है। ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? परमेश्वर ने क्या पूछा? நாளைக்கு எல்லாம் ரெடியா இருக்குப்பா, कल के लिए सब कुछ तैयार है, இன்றைக்கு நீ மரித்தா எங்க போவ? यदि आज तू मर गया तो कहां जाएगा? அல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் நம்ம அனைவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ऐसे हम कई लोगों का जीवन है। நாளைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். हम कल के लिए सब कुछ तैयार कर 10 दिए। வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அதை ரெடி பண்ணிட்டோம். 10 साल के बाद अपने बच्चों के लिए क्या जरूरत है तो 40 तैयार कर வருஷத்துக்கு दिए। அப்புறம் என்னுடைய ரிட்டையர்மென்ட் டைம்ல எப்படி இருக்கும் ரெடி பண்ணிட்டோம். 40 साल के बाद मेरा रिटायरमेंट कैसे होगा उसके बारे में योजना बना लिए। அல்லேலூயா. हालेलुया। நான் போனாலும் என் பிள்ளை என் மனைவியும் பிள்ளையும் எப்படி இருக்கணும் எவரிதிங் ரெடியா இருக்கு. मैं चला गया तो मैं मेरे पत्नी बच्चे कैसे रहना सब कुछ ஆண்டவர் तैयार है। கேட்டாரு, ये परमेश्वर पूछता है இன்னைக்கு நீ மரிச்சா உன் ஆத்மா எங்க போகும்? यदि आज तू मर गया तो तेरा प्राण कहां जाएगा? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க உணர்த்துங்க, அப்பதான் நான் பிழைத்து இருக்க முடியும். इसलिए वो कहता है कि आप स्मरण दिलाओ तब मैं जीवित रह पाऊंगा। ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உணர்த்தி போதிப்பார். आज परमेश्वर आपको स्मरण दिलाकर सिखाएगा। அல்லேலூயா. हालेलुया। யோபு 32:8 சொல்லுகிறது, आयुब 38 उसका 8 कहती है, சர்வ 32 வல்லவருடைய कहती है, சுவாசமே என்னை உணர்வுள்ளவனாக்கும். सर्वशक्तिमान का श्वास मुझे स्मरण दिलाएगी, அதுதான் என்ன உணர்வுள்ளவனாக்கும். वही मुझे स्मरण दिलाएगी। இன்னைக்கு சபைக்கு ஆண்டவருக்கு சொல்லுகிற காரியம், आज कलीसिया के लिए परमेश्वर कहने वाली बात, நான் உங்களை போதித்து உணர்த்த வேண்டும். मैं तुम्हें सिखाकर तुम्हें स्मरण दिलाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நிறைய பாட்டை கேட்கலாம், आप कई सारे गीत को सुन सकते நிறைய हैं, மியூசிக் கேட்கலாம். कई सारे संगीत को सुन सकते பாட்டுக்கு हैं। நீங்க நல்ல பாட்டும் படிக்கலாம், மியூசிக்கும் போடலாம், டான்ஸும் ஆடலாம். अच्छे गीत के लिए आप संगीत बजा सकते हो या नाच सकते हो, सब ஆனா कुछ कर सकते हो। வசனம் உங்களை ஆவியானவர் வசனம் உங்களை உணர்த்தல அப்படின்னா लेकिन पवित्र आत्मा वचन के द्वारा आपको स्मरण नहीं दिलाए तो நீங்கள் பிழைத்து இருக்க முடியாது. आप जीवित नहीं रह सकते। ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை
உணர்த்துவாராக. आज परमेश्वर हमें महसूस दिलाकर स्मरण दिलाए. அல்லேலூயா. हालेलुया. எதற்காய் உணர்த்த வேண்டும்? किस चीज के लिए हमें நான் स्मरण दिलाना விரைவாக है? சில காரியங்களை சொல்ல போறேன். हम जल्दी से कुछ बातों को देखने वाले எதற்கு हैं. உணர்வு வேண்டும்? किस बात के लिए हमें स्मरण எதற்கு चाहिए? ஆண்டவர் என்னை போதிக்க வேண்டும்? परमेश्वर किस बात के लिए मुझे எதற்கு அவர் सिखाना தன்னுடைய है? நல்ல ஆவியை கொடுத்து என்னை உணர்த்த किन வேண்டும்? बातों के लिए अपने अच्छे आत्मा को देकर எதற்கு स्मरण அவருடைய दिलाना है? சுவாசம் என்னை உணர்த்த வேண்டும்? किन बातों के लिए इसके श्वास मुझे स्मरण दिलाना है? ஏனென்றால் क्योंकि நாம் நமக்கு முன்பாக எப்பொழுதுமே ரெண்டு பாதைகள் ரெண்டு காரியங்கள் எப்போதுமே இருக்கும். हमेशा हमारे सामने दो मार्ग दो बातें होती रहती हैं. இந்த ரெண்டுல எதையாவது ஒன்ன தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். इन दो में से केवल एक को हम चुन सकते हैं. அல்லேலூயா. ரெண்டையும் செலக்ட் பண்ண கூடாது. दोनों को नहीं चुनना है. ஏதாவது ஒன்ன தான் தெரிந்து கொள்ள வேண்டும். दोनों में से केवल एक को चुनना है. இப்போ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் ஆண்டவர் உணர்த்த போகிறார். अब किस बात को चुनना है इसे सिखाने के लिए परमेश्वर तुम्हें स्मरण दिलाने वाला है. ஆண்டவருடைய உணர்வு இல்லாதவர்கள் परमेश्वर को जो स्मरण के बिना है நீங்கள் தவறான விதத்தை தெரிந்து விடக்கூடாது. आप गलत बातों को चुन नहीं लेना. இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்ல போகிற காரியம் आज அது. परमेश्वर कलीसिया के लिए यही कहना चाहता எதை है. தெரிந்து கொள்ள போகிறோம்? किस बात को हम चुनने वाले உங்களுக்கு हैं? முன்பாக ரெண்டு காரியங்கள் எப்பொழுதுமே இருக்கிறது அல்லவா? आपके सामने हमेशा दो बातें हैं ना. அதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? उसमें से आप किसे चुनने वाले हो? உபாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்துக்கு நம்ம பார்க்கலாம். व्यवस्था 11 अध्याय के 26 वचन को டிட்டமனி देखेंगे. chapter 11 verse 26ல பாருங்க. व्यवस्था 11:26 में देखते हैं. வாசிக்கலாம் எடுத்தவர்கள். உபாகமம் 11:26. ஆண்டு சொல்கிறார், இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். परमेश्वर कहता है कि मैं तुम्हारे सामने शाप और आशीष को रखता हूँ. எதை வச்சிருக்கிறாரா? क्या क्या रखा है? ஆசீர்வாதத்தையும் आशीष भी रखा है சாபத்தையும் और வச்சிருக்கிறார். शाप भी रखा है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. अब आशीष भी है श्राप भी है. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? इसमें एक अचंभे की बात क्या है? ஆசீர்வாதம் மாதிரி தெரியாது. आशीष आशीष के समान नहीं दिखाई சாபம் देगी சாபம் மாதிரி தெரியாது. और श्राप श्राप के समान नहीं दिखाई ரெண்டுமே देगी. சில நேரத்துல कुछ समय दोनों நம்முடைய பார்வைக்கு உல்டா தான் இருக்கும். हमारे नजर में उल्टा दिखेगा. அது எப்படி பிரதர் நீங்க கேட்கலாம். वो कैसे भाई आप पूछ सकते हो? நீங்கள் ஆபிரகாம் லோத்துவை குறித்து பார்க்கிறோம். अब अब्राहम लोत के बारे में जानते हो. ரெண்டு பேர் ஒரு இடத்துல நிக்கறாங்க. दोनों एक जगह पर खड़े ஒரு हैं. பிளேஸ்ல நிக்கறாங்க. एक ही जगह पर खड़े हैं. ஆபிரகாம் சொல்றார், अब्राहम कहता है நீ வலப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போவேன். यदि तू दाहिने तरफ गया तो मैं बाई तरफ நீ जाता हूँ. இடப்பக்கம் போனா நான் வலப்பக்கம் போவேன். तू बाई तरफ गया तो मैं दाहिने तरफ जाता हूँ. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? we have a two choice. நமக்கு ரெண்டு பிளேஸ் हमारे पास दो ऑप्शंस है. லெஃப்ட் சைடும் போக முடியும், ரைட் சைடும் போக முடியும். दाहिनी तरफ भी जा सकते, बाई तरफ இப்போ भी जा நீ सकते. செலக்ட் பண்ணிக்க அப்படிங்கற. अब उसमें से तुम एक मार्ग को चुन लेना. நீ செலக்ட் பண்ணிக்க. तू चुन लेना. நீ தெரிந்து கொள் அப்படிங்கற. तू चुन ले कहता है. உடனே तुरंत லோத் என்ன பண்றாரு தெரியுமா? लोग क्या करता है? அப்படியே கண்கள் சோதோம் நோரப்போ. उसकी आंखें सोदोम की ओर जाती है. சோதோம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? सोदोम दिखाई में कैसे है जानते हो? தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது. परमेश्वर के वाटिका के समान, बगीचे के समान. அல்லேலூயா. हालेलुया. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या? ஆசீர்வாதத்தின் நிறைவு இருக்கிற இடம் போல இருந்தது. आशीष की भरपूरी दिखाई देने लायक है. இந்த சைடு பார்க்கறாரு, इस तरफ देखता है, வனாந்தரமா இருக்கு. रेगिस्तान के समान दिखती है. பாலைவனம். एक रेगिस्तान. எங்க பார்த்தாலும் பாலைவனம். कहीं भी देखो रेगिस्तान. இங்க பார்த்தா செழிப்பான இடம். और यहाँ देखो तो हरा भरा हरियाली. லோத் எங்க போனாரு? लोत कहाँ गया? செழிப்பான இடத்துக்கு போனார். हरे भरे जगह पर गया. நாட்கள் கடந்தது. दिन बीतने लगी. என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? வனாந்தரத்தில் ஆசீர்வாதமும் செழிப்பில் சாபம் இருந்தது. एक रेगिस्तान में आशीष और हरियाली के जगह पर श्राप रही. இதுக்கு தான் ஆண்டவர் உணர்வு தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसीलिए हमें स्मरण की जरूरत है. நீங்கள் நினைக்கலாம், आप सोच सकते என்னுடைய हो கண்ணுக்கு அழகா இருப்பதெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. मेरे आंखों के लिए सुंदर दिखती है तो वो आशीष என்னுடைய नहीं கண்ணுக்கு है. இருக்கிற வனாந்தரம் எல்லாம் சாபமும் அல்ல. और मेरे आंखों के सामने सारे रेगिस्तान श्राप भी எனக்கு नहीं. ஆவியனுடைய உணர்த்துதல் இருந்தால்தான் मुझे यदि पवित्र आत्मा महसूस दिलाएंगे तो நீங்கள் தெரிந்து கொள்வது ஆசீர்வாதமா சாபமா என்பது அறிந்து கொள்ள முடியும். आप चुनने वाली बात आशीष है या श्राप से पता चलेगी. அல்லேலூயா. हालेलुया. லோத்துனுடைய கண்களுக்கு சோதோம் ஆசீர்வாத பட்டணமாய் இருந்தது. लोत के नजरों के लिए सोदोम आशीष भरी शहर लगी. கானான் சாபம் நிறைந்த பட்டணத்தை போல और இருக்கிறது. कानान एक शापित शहर के समान लगा. ஆனால் ஆவியானவருக்கு தெரியும், लेकिन पवित्र आत्मा जानता है சோதோம் சாபமானது, கானான் ஆசீர்வாதமானது. सोदोम श्रापित है और कानान आशीष है. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அப்படிங்க. आज परमेश्वर कहता है आपके सामने में आशीष और श्राप को रखता அவர் हूं. ஆல்ரெடி அதை தான் வச்சிருக்கிறார். वो पहले से उसने रखा है. சாபமும் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. श्राप भी है, आशीष भी है. இந்த சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ये श्राप और आशीष को हम कैसे पा सकते हैं? நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல उत्पत्ति 27वें अध्याय के 12 वचन में ரெபெக்காள்
रेबेका நீங்க பார்க்கும் பொழுது யாக்கோவை பார்த்து சொல்லுகிறார், याकूब को देखकर कहती है, உங்க அப்பா ஏசாட்ட போய் आपके पिता एसाक के पास உன் जाकर அண்ணனுடைய வஸ்திரத்தெல்லாம் தரித்துட்டு போ, अपने भाई के सारे நான் वस्त्र को உனக்கு पहन நல்ல कर जा, ஆகாரத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறேன். मैं तुझे अच्छे भोजन तैयार कर உங்க देती हूँ. அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்கு முன்பாக तेरे पिता एसा को आशीष करने से पहले நீ ஆசீர்வாதம் பெற வேண்டும். तू आशीष पाना है. அல்லேலூயா. हालेलुया. சொல்லும் பொழுது யாக்கோபு ஒன்னு சொல்றாரு, कहते समय याकूब कहता है, எங்க அப்பா இத கண்டுபிடிச்சு मेरा पिता इसे पहचान நான் कर எத்தனாய் காணப்பட்டால் मैं एक चोर के समान எனக்கு दिखाई पड़े तो ஆசீர்வாதம் அல்ல சாபத்தை அல்லவா கொடுத்து விடுவார். मुझे आशीष नहीं श्राप को दे देगा. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்பது உண்மைதான். याकूब को आशीष जरूरत है, ये अच्छी ஆனால் जरूरी है. யாக்கோபு लेकिन याकूब ஆசீர்வாதம் மாதிரி சாபம் வந்துட்டா எனக்கு எவ்வளவு பிரச்சனை என்பதை அன்னைக்கு आशीष के அறிஞ்சார். समान श्राप आ गई तो कितना समस्या है कर वो जानता था. அல்லேலூயா. हालेलुया. அவர் ஏமாத்தி தான் வாங்குறாரு. वो धोखा देकर ही उसे लेता ஆனா है, ஏமாத்தினாலும் சாபத்தை வாங்க விரும்பல. लेकिन धोखा देने पर भी श्राप को नहीं लेना நல்லா चाहता புரிந்து था. கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. யாக்கோபிடம் ஆடையை மாற்றி துணியை மாற்றி எல்லா அண்ணன் சாயலை மாற்றி பேச்ச மாத்தி தான் வாங்குறாரு. याकूब जो है अपने भाई के समान वस्त्र बदलकर या वेशभूषा बदल कर ही सब कुछ लेता है. ஆனால் வேஷம் மாறி அவர் வாங்கினாலும் சாபம் எனக்கு வரக்கூடாது என்பதை உறுதியா இருக்கு. वो अपने भाई के समान वेशभूषा बदल कर लेने पर भी श्राप मुझे नहीं आना है इसे सोच रखता அவங்க है. அம்மா சொல்றாங்க, अब उसकी माँ कहती है, உன் மேல வர சாபம் எனக்கு வரட்டும். तुझ पर आने वाले श्राप मुझ पर आने இந்த दे. கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான் யாக்கோபு போனார். जब उसको ये साबित होने लगा उसके बाद वो அது गया. வரைக்கும் யாக்கோபு போகல. तब तक को नहीं गया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ तब ஏமாத்துற யாக்கோபுக்கு கூட சாபத்தை வாங்க பிடிக்கல. धोखा देने वाला याकूब भी श्राप को नहीं लेना चाहता है. இன்னைக்கு ஏன் நம்ம சாபத்தை வாங்கணும்? आज हम क्यों श्राप को लेना है? இன்னைக்கு ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள கூடாது? आज क्यों हम आशीष को नहीं இந்த चुन लेना है? ஆசீர்வாதம் சாபமும் எப்படி வரும்? तो ये आशीष और श्राप कैसे आती है? உபாகமம் 11ஆம் அதிகாரத்தின் व्यवस्था 11वें अध्याय 27 28 वசனத்தை பார்க்கும் பொழுது 27-28 वचन को அங்கு देखते हैं. சொல்லுகிறது, वहां पर कहा गया இன்று है, நான் உனக்கு விதிக்கிற கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் आज मैं तुम्हें सिखाने वाला तुम्हारे प्रभु यहोवा की आज्ञाओं को तुम यदि आज्ञा आने सुन लोगे तो ஆசீர்வாதமும் आशीष और உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனை கீழ்ப்படியாமல் और तुम्हारे प्रभु यहोवा के आज्ञाओं को नहीं मानने கர்த்தருடைய पर வழியை விட்டு விலகி परमेश्वर आज्ञाओं को से நீங்கள் दूर हटकर அறியாத தேவர்களை சேவிப்பீர்கள் என்றால் और तुम जो विनाश होने वाले देवताओं के पीछे जाओगे तो சாபமும் வரும். श्राप भी அப்போ आएगी. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் तो आशीष और श्राप को பெற்றுக்கொள்வதற்கு पाने के लिए ஒரே கட்டளை தான். एक ही आज्ञा है. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். परमेश्वर के वचन का आज्ञा मानने पर आशीष. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் சாபம். परमेश्वर का वचन का आज्ञा न मानने पर श्राप. அப்ப எது வேணும் இன்னைக்கு? तो आज हमें क्या चाहिए? இன்னைக்கு எது வேணும்? आज क्या चाहिए? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறீங்களா? परमेश्वर के वचन को आज्ञा मानते हो நாம क्या? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் மாத்திரம் தான் வரும். हम परमेश्वर के वचन को आज्ञा मानने पर केवल आशीष கீழ்ப்படியவில்லை आएगी. என்றால் சாபம் தான் வரும். यदि आज्ञा नहीं मानने पर श्राप आएगी. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் व्यवस्था 28वां अध्याय முழு के அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா पूरे अध्याय में आप देखोगे तो முதலாவது வசனங்கள்ல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. पहले वचनों में आशीष कही गई है அதற்கு பின்பு வருகிற வசனங்கள்ல சாபங்கள் சொல்லப்பட்டு और இருக்கிறது. उसके बाद आने वाले वचनों में श्राप के बारे में कही गई है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ அடுத்த முதல் மினிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12 வசனங்கள் ஆசீர்வாதம் இருக்கும். 12 वचन में आशीष रहती है 13 தொடங்கி और 13 से लेकर கடைசி வசனம் வரைக்கும் சாபங்கள் இருக்கிறது. आखिरी वचन तक श्राप के बारे ஆனா में है. இதற்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? लेकिन इसके लिए परमेश्वर ने कहा இரண்டாவது हुआ बात வசனத்தை क्या है? சொல்லுகிறாரு, दूसरे वचन में உன் कहता है, தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது तेरा प्रभु यहोवा के बातों को कान लगाते समय இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். अब होने वाले सारे आशीर्वाद तुझ पर आकर पूरे होंगे. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या? நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் तू परमेश्वर के वचन को आज्ञा இங்க मानकर जीने पर எழுதியிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் 100% உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்கலாம். यहाँ पर लिखा गया आशीष का 100% तुम तुम्हारे जीवन में हासिल कर सकते हो. ஆனால் 13 வசனம் சொல்லிடுச்சு, लेकिन 13 वचन ने कह நீங்க दिया, விலகிட்டீங்க. यदि तुम उससे दूर हट गए. 15 வசனம் சொல்லுகிறது, 15 वचन कहती செவி है, கொடாமல் போனால் यदि तुम उससे अनसुने करो இப்பொழுது तो, சொல்லப்படுகிற சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். और अब कही गई श्राप तुझ पर आकर पूरी होगी. அப்படின்னா ரெண்டுமே நிச்சயமா வருங்க. तो दोनों निश्चय होगी. ஆசீர்வாதமும் வரும், இல்லனா சாபமும் வரும். आशीर्वाद भी आएगी, श्राप भी आएगी. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். दोनों से एक निश्चय ஏதாவது आएगी. ஒண்ணு கண்டிப்பா வரும். दोनों में से एक निश्चय आएगी. இப்போ நீங்கள் செவி கொடுத்து வாழ்ந்தால்
यदि तुम कान लगाकर ஆண்டுடைய जीने வசனத்துக்கு पर, செவி கொடுத்து வாழ்ந்தால் परमेश्वर के वचन को कान लगाकर जीने पर, சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். कही गई आशीषों को तुम हासिल कर पाओगे। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் परमेश्वर के वचन को कान न लगाते हुए சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை சாபங்களையும் சுதந்திரிக்க நேரிடும். कहा गए सारे श्राप को तुम हासिल करने लायक रहोगे। ஹalleluya. हालेलुया। இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்டவர் மனமாற மனுஷன் அல்ல. इसमें कोई बदलावट नहीं है। परमेश्वर मन बदलने के लिए ஏதாவது मनुष्य ஒன்றை नहीं நீங்க है। பெற்றுக்கொள்ள முடியும். इसमें से एक बात को तुम पा இன்னைக்கு सकते எதை हो। தெரிந்து கொள்கிறோம் என்பதை आज इसमें से हम किसे पाते हैं कर உணர்த்துவதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிக் கொண்டு हमें இருக்கிறார். महसूस दिलाने के लिए परमेश्वर बातें करता நீங்கள் है। என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது आप गिनती 24वें अध्याय के पहले वचन को देखिए। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். इजराइल को आशीष करना ही परमेश्वर के लिए प्रसन्न है। ஆண்டவருக்கு பிரியம் ஆசீர்வதிப்பதுதான். परमेश्वर के लिए प्रिय बात वही है। ஆனா அவர் சாய்ஸ் வச்சிருக்கிறார். लेकिन उसने दो ऑप्शन रखा है। ஆண்டவர் எப்பவுமே நம்மை முழு சுதந்திரத்துடன் வாழ வைப்பவர். परमेश्वर हमेशा हमें पूरी स्वतंत्रता के साथ जीने அவருடைய लगाता ஆசை விருப்பம் எல்லாம் தேவ பிள்ளைகளை है। ஆசீர்வதிக்கணும். उसकी चाहत आशा सब परमेश्वर के लोगों को आशीष करना। ஆனா தேவ பிள்ளைங்க நாம लेकिन परमेश्वर के बच्चे அவருடைய हम வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் उसके बातों को कान न लगाते அவருடைய हुए விருப்பம் ஆசீர்வாதமா இருந்தாலும் செயல் சாபமா வந்து முடியும். उसकी चाहत आशीष होने पर भी क्रिया श्राप में बदल நான் जाएगी। சொல்றது புரியுதா? मैं जो कहता हूँ समझ पा रहे हो? ஹalleluya. हालेलुया। அதுக்கு தான் ஆண்டவருடைய வசனத்தை டெய்லி வாசித்து அதன்படி வாழணும். इसलिए परमेश्वर के वचन को हर दिन पढ़कर उसके अनुसार जीना है। ஏசாவை போல ऐसा के समान வசனம் சொல்லுகிறது. वचन कहती है। நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 16 17 வசனத்தை வாசித்தீங்கன்னா अब इब्रानियों 10वां अध्याय 12वां अध्याय 12ஆம் அதிகாரம் 16 17 12वें अध्याय के 16 17 को पढ़ते हैं। ஒருவேளை போஜனத்திற்காக एक समय के भोजन के लिए, ஒருவேளை போஜனத்திற்காக एक समय के भोजन के தன்னுடைய लिए சுதந்திர பாகத்தை விற்று போட்ட अपने ज्येष्ठ पुत्र भाग को बेच डालने वाले ஏசாவை போல நீங்க யாரும் இருந்திராதீங்க. ऐसा के समान आप कोई मत रहना। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு நேரம் சாப்பாட்டுக்கு? कितने समय के भोजन के लिए? ஒன் டைம் ஃபுட். ஒருவேளை एक சாப்பாட்டுக்கு. समय के खाने के लिए, ஒருவேளை சாப்பாட்டுக்காக केवल एक समय के खाने के लिए தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு விட்டான். अपने ज्येष्ठ पुत्र भाग को उसने बेच डाला। அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, उसके बाद वचन அவன் कहती है கண்ணீர் விட்டு கதறியும் மனமாறுதலை கண்டுகொள்ளாமல் போயிட்டான். उसके बाद वो फूट फूट कर रोने पर भी मन फिरावट को अनसुना कर दिया। தெய்வ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழப்போம். எப்போ தெரியுமா இழப்போம்? आज आशीष को हम कब खोते जानते हो? ஒரு நேர சந்தோஷத்திற்காக, केवल एक क्षण के खुशी के लिए, கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக, केवल कुछ समय के खुशी के लिए, கொஞ்ச நேர இன்பத்திற்காக, केवल कुछ समय के सुख की बात के लिए, கொஞ்ச நேர அன்பிற்காக केवल कुछ समय के प्रेम के लिए நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். आपको परमेश्वर ने दिया हुआ आशीष को आप खो मत देना। ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு நீங்க நாள் கணக்குல பாவம் செய்ய வேண்டாம். आशीषों को खोने के लिए आपको कई दिनों के लिए पाप करने की மாத जरूरत नहीं। கணக்குல நீங்க தவறான பாதையில போக कई வேண்டாம். महीनों के लिए आप गलत मार्ग में जाने की जरूरत नहीं है। கொஞ்ச நேர பாவம், केवल कुछ समय का पाप, கொஞ்ச நேர தேவனுக்கு விரோதமான காரியம், केवल कुछ समय परमेश्वर के विरोध कार्य, கொஞ்ச நேர தேவ வசனத்தை விட்டு விலகுகிற காரியம் केवल कुछ समय में परमेश्वर के वचन से दूर हटने वाले बातों நம்முடைய को வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கி சாபத்தை கொண்டு வந்து हमारे जीवन को आशीष को छीन कर शाप को ला सकती है। இன்னைக்கு தேவ சபை எதை தெரிந்து கொள்ள आज போகுது? परमेश्वर की कलीसिया किसे चुनने वाली है? ஹalleluya. हालेलुया। எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? किसे உங்க கையில चुनने தான் वाली है? आपके हाथ में you है। have to choose. நீங்க தான் சூஸ் பண்ணணும். आपके हाथ में आपको चुनना है। ஆண்டவர் ரெண்டையும் வச்சிருக்கிறார். परमेश्वर ने दोनों रखा है। ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதமா சாபமா आशीष है या शाप, நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். आप उसे चुन लो। இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறாரு. दूसरा कहता है, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, मत्ती 6वां अध्याय के 24वें वचन में देखते हैं। மத்தேயு 6ஆம் அதிகாரம் Matthew chapter 6 verse 24ல பாருங்க. मत्ती 6:24 में हम पढ़ते हैं, ரெண்டு எஜமானுங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஹalleluya. हालेलुया। இங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है, ரெண்டு எஜமானுக்கு ஒருவனும் ஊழியம் செய்ய கூடாது. दो मालिक के लिए कोई भी उसकी सेवा कर एक साथ नहीं कर இங்க सकते। சில இங்கிலீஷ் வெர்ஷன்ல சர்வ் அப்படினு போட்டிருக்கும். कुछ अंग्रेजी में लिखा गया कि उसकी सेवा करना, சில இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஸ்லேவ்னு और சொல்லப்பட்டிருக்கும். कुछ अंग्रेजी में लिखा गया कि उसका गुलाम। ஹalleluya. हालेलुया। அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? ரெண்டு எஜமானுக்கு நீ அடிமையாய் வேலை பார்க்க முடியாது. दो मालिक
के लिए तुम गुलाम बनकर काम नहीं कर सकते। அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ऐसे कहकर वो कहते हैं தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் உங்களால ஊழியம் செய்ய முடியாது. परमेश्वर और दुनिया की बातों के लिए तुम सेवा नहीं कर அப்ப सकते। ஆண்டவர் நமக்கு முன்பாக तो परमेश्वर हमारे सामने தேவனையும் வச்சிருக்கிறாரு, परमेश्वर को भी रखा है உலக பொருட்களும் இருக்கிறது. और दुनिया की बातें भी हैं। இப்ப இந்த ரெண்டுல எதற்கு நாம வேலை பார்க்க போகிறோம்? अब इन दोनों में हम किसके लिए काम करने वाले हैं? அப்படி என்றால் எதற்கு நாம அடிமையா இருக்க इसका போகிறோம்? मतलब हम किसके गुलाम बनने वाले அல்லது हैं? எது நம்மை எஜமானாய் இருந்து ஆளப் போகிறது? या क्या हमें गुलाम, हमें मालिक बनकर हम पर राज करने वाले हैं? அல்லேலூயா. हालेलुया। கவனமா கேளுங்க. ध्यान से सुनिए, ஆண்டவரும் உங்களை ஆளுகை செய்ய முடியும். परमेश्वर भी तुम पर राज कर सकता है இந்த உலக பொருட்களும் உங்களை ஆளுகை செய்ய और ये முடியும். दुनिया की बातें भी तुम पर राज कर सकती है। எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? लेकिन आप किसे चुनते हो? எதற்காக நீங்க உழைக்க போறீங்க? किसके लिए तुम मेहनत करने वाले हो? எதற்கு நீங்க அடிமைகளை ஒப்பு கொடுக்க போறீங்க? किसके लिए तुम अपने आप को गुलाम बनाने वाले हो? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் தேவனுக்கு அடிமையா இருக்க வேண்டும். आप परमेश्वर के गुलाम बनकर रहना है। 2:16 அப்படிதான் சொல்லுகிறது. पहला पत्रुस 2:7 वैसे कहती है, 2:16 2:16 ऐसे कहती है, நாம் தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறோம். हम परमेश्वर के गुलाम हैं। ஆனா சில நேரங்கள்ல लेकिन कुछ समय में தேவனுக்கு சொல்றத கீழ்ப்படியாம, परमेश्वर के बातों को, आज्ञा को न தேவனை मानते விட்டு हुए, விலகி போய் परमेश्वर से दूर हटकर உலக காரியத்திற்கு அடிமையா இருக்கிறோம். दुनिया के बातों के लिए गुलाम बनते हैं। உலக காரியத்திற்காக दुनिया के बातों के இந்த लिए, உலக பொருள் என்பதை ये दुनिया की जो वस्तुएं हैं, ஐ திங்க் இங்கிலீஷ்ல மேமன் சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பொருள் செல்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருட்செல்வம் மீன் செல்வம். खजाने या धन दौलत। அல்லேலூயா. हालेलुया। பொருட்செல்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यह हमारे धन दौलत ऐसे कहा गया है। அப்படிதானே இருக்கு? அப்ப நீங்க பாருங்க, तो देखिए, அப்படின்னா इसका मतलब தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியும், परमेश्वर के लिए भी सेवा कर सकते हैं பணத்திற்கும் ஊழியம் செய்ய முடியும். और पैसे, धन दौलत के लिए भी இன்னைக்கு सेवा எதுக்கு कर நம்ம सकते வேலை பார்க்கிறோம்? हैं। आज हम किसके लिए सेवा करते हैं? எதுக்கு வேலை பார்க்கிறோம்? किसकी सेवा करते हैं? 24 ஹவர்ஸ்ல 24 घंटे में 18 ஹவர்ஸ் நம்ம பணத்துக்காக உழைக்கிறோம். 18 घंटे हम पैसे के लिए मेहनत करते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்காக இதுல 1 மணி நேரம் கொடுக்க மாட்டோம். परमेश्वर के लिए 1 घंटा नहीं देंगे। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. पैसा का लालच हर प्रकार के पाप का जड़ है। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. पैसे के लालच हर प्रकार के पाप का பண जड़ है। ஆசை உங்களை தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடும். पैसे के लालच आपको परमेश्वर की उपस्थिति से दूर कर பண देगी। ஆசை உங்களை ஆராதனைக்கு விடாமல் தடுத்து விடும். पैसे का लालच आपको आराधना करने से रोक देगी। பண ஆசை தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை கெடுத்து விடும். पैसे की लालच आपके और परमेश्वर के बीच के रिश्ते को बिगाड़ देगी। நீங்கள் பணத்திற்கு அடிமைகளாய் வேலை செய்து கொண்டிருந்தால், आप यदि पैसे के लिए गुलाम बनकर काम करते रहेंगे, ஒருபோதும் தேவனுக்கு அடிமையாய் வேலை செய்ய முடியாது. आप कभी भी परमेश्वर के लिए गुलाम बनकर सेवा नहीं कर सकते। அதுக்காண்டி நான் உலக வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. इसके लिए इसका मतलब ये नहीं है कि दुनिया के कामों को मत ஆண்டவர் करो। உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலையில நல்லாவே வேலை பாருங்க. परमेश्वर ने आपको दिए कि अच्छे नौकरी में अच्छे से काम करो। ஆமா, வேலை செய்யாதவன் சாப்பிட கூடாதுன்னு வசனம் சொல்லுது. वचन कहती है कि जो नौकरी अच्छा काम नहीं करता वो खाना नहीं வேலை चाहिए। செய்யாம வீட்ல வெட்டியா சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பிடாம பட்டினியா இருங்க. काम किए बिना अगर व्यर्थ में खाना खाता है तो भूखे रहो। அல்லேலூயா. हालेलुया। தப்பே கிடையாது, அதுதான் ரைட். गलत नहीं, यही सही है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में எப்போது எனக்கு வேலை தான் முக்கியம், ஆண்டவர் தேவையில்லைன்னு ஓடக்கூடாது. हमेशा मुझे मेरा नौकरी मुख्य है, परमेश्वर नहीं चाहिए कर नहीं रहना। அல்லேலூயா. हालेलुया। ஏன் ஒன்னு தெரியுமா? क्योंकि एक बात को समझ लो, நீங்கள் பார்க்கிற வேலையினால் உங்களுக்கு வருமானம் வர்றதில்ல. आप देखने वाले नौकरी के द्वारा आपको कमाई नहीं ஆண்டவர் आती। சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है நீ வேலை செய்யும்படிக்கு உனக்கு பலத்தை கொடுக்கிறவர் அவர். तू नौकरी करने के लिए तुझे बल वो देता है। நீ வேலை செய்யும்படிக்கு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் அவர். तू नौकरी करने तुझे तंदुरुस्ती वो देता है। நீங்க வேலை செய்யும்படிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர் அவர். तुम नौकरी करने के लिए एक मौका वो देता है। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் அவர் கொடுப்பாரு. ये सब वो देगा। நம்ம சொல்லுவோம் ஏன் உழைப்புல ஏன் ஞானத்துல நான் வேலை பார்க்கிறேன். और हम कहेंगे अपने ज्ञान में, अपने बुद्धि में, अपने मेहनत में मैं नौकरी करता हूं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஒரு தலைவலியை கொடுத்தாச்சுன்னா வேலைக்கு போக अगर முடியாது. परमेश्वर ने एक सर दर्द दे दिया ना तो हम नौकरी में भी नहीं जाएंगे। புரியுதா? आप समझ रहे हैं? அதான் சொல்றாரு, நீ வேலை பார்க்கிறதுக்கு பலத்தை நான் தான் கொடுக்கிறேன். इसलिए वो कहता है तू नौकरी करने मैं बल तुझे देता हूं। அதனால நீங்க நல்ல வேலை பாருங்க, इसलिए आप अच्छी नौकरी करो, நல்ல சம்பாதிங்க, अच्छा कमाओ, ஆனா அதே நேரத்துல लेकिन उसके साथ அதற்கு அடிமைகளாய் இருக்காதீங்க. उसके गुलाम मत बन जाओ। அல்லேலூயா. हालेलुया। பணம் தான் என்னுடைய பிரதானம்.
पैसा ही मेरे लिए प्रथम, என்னுடைய செல்வம் தான் என்னுடைய பிரதானம் मेरा धन दौलत मेरे लिए प्रथम, என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனை இழந்து விடுவார்கள். ऐसे दौड़ने वाले मसीह परमेश्वर को खो देंगे. இன்னைக்கு தேவனா உலக பொருளா? आज दुनिया या परमेश्वर. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 19 20ஆம் வசனத்துல मत्ती 4 अध्याय के 19-20 वचन ஆண்டவர் में சீமோனையும் அவனோடு கூட இந்த கூட்டாளிகளையும் பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर शिमोन और उसके साथ के साथियों को देखकर என் कहता பின்னே है, வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். मेरे पीछे हो लो, तुम्हें मनुष्य पकड़ने लायक அவர்கள் बनाऊंगा. என்ன பண்ணாங்க தெரியுமா? उन्होंने क्या किया? வலைகளை விட்டு விட்டு அவர் பின்னாடி வந்தார். मछली के जालों को छोड़कर उसके पीछे हो लिए. ஹalleluya. हालेलुया. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? இந்த வலையை நான் விட்டாதான் ஆண்டவர் நான் பின்பற்ற முடியும். ये मछली के जाल को मैं छोड़ दूं तो परमेश्वर இந்த को मैं अपना வலை सकता இருக்கிற हूं. வரைக்கும் அதை நான் கடலுக்கு இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். जब तक ये जाल है मुझे समुद्र की ओर खींचेगी. இந்த வலை இருக்கிற வரைக்கும் நான் மீன் பிடிக்க வேண்டியது இருக்கும். जब तक ये जाल है मुझे मच्छी पकड़ना होगा. இந்த வலை இல்லனா தான் நான் இயேசுவை பின்பற்ற ये முடியும். मछुआरे का जाल नहीं हो तो मैं यीशु के पीछे जाऊंगा. ஹalleluya. ஹalleluya. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கிறேன். मैं आपको एक भेद की बातों को सिखाना சீமோன் चाहता हूं. பேதுரு வலையை விட்டுட்டு வந்தார் தெரியுமா? शिमोन पत्रुस जब अपने जाल को छोड़कर आया, நம்ம நினைக்கும் हम सोचते हैं சீமோன் ஏதோ ஒரு சாதாரண மீனவன், शिमोन तो एक साधारण मछुआरा है, அதனால விட்டு இயேசு சொன்னவன பின்னாடி வந்தார். इसलिए उसने ऐसे अपने जाल को छोड़कर यीशु के पीछे हो लिया. சரித்திரம் சொல்லுகிறது, इतिहास कहती है சீமோனுடைய அப்பா யோனா இருக்கார் தெரியுமா? सिमोन के पिता जो योना है, வசனம் யோனாவின் குமாரனாகிய சீமோன். योना के पुत्र शिमोन, ऐसे वचन कहते யோனா हैं. யாருன்னா, योना कौन है? அந்த அந்த கலிலேயா இது இருக்குல்ல, கலிலேயா தான் மீன் பிடிக்கிற துறைமுகத்துல ஒரு பெரிய துறைமுகம். गलीली जो है वो मच्छी पकड़ने का बंदर है. அந்த நாட்கள பெரிய துறைமுகம் அது. उन दिनों के वही बड़ी बंदर है. அங்கதான் நிறைய மீன் இந்த ட்ரேட் சென்டர் உண்டு. actually वहां पर ही जो मच्छी के लेन देन हुआ करते थे. அங்க இருக்கிற அந்த மீன்பிடி அந்த தொழிலுக்கு அல்லது அந்த ட்ரேட் இருக்குல்ல, அதுக்கான தலைவன் தான் யோனா. वहां पर इस मच्छी के धंधे के जो लेन देन का नेता जो है वही योना है. சீமோன் பேதுரு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தது கிடையாது. शिमोन पत्रुस कोई गरीब परिवार से नहीं आया है. அவங்க அப்பா அங்க மீன்பிடி துறைமுகத்துல ஒரு தலைவனா இருக்கிறார். उसके पिता वहां पर मच्छी पकड़ने के बंदर में वहां पर एक नेता है. அவர் வேலையை விட்டுட்டு வர முடியுமா? वो अपने नौकरी छोड़कर आ அவர் सकता है? ஈஸியா வலையை துறப்பட்டு வர முடியுமா? वो आसानी से अपने जाल को फेंक कर आ सकता है அடுத்த क्या? பதவி அவருக்கு தான் வரணும். क्योंकि अगला पद उसके ही यहाँ मिलने वाली है. புரியுதா? समझ रहे हो? ஆனா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே लेकिन परमेश्वर बुलाते हैं. சீமோனுக்கு தெரிஞ்சு போச்சு. शिमोन जान ஏன்னா गया, இது இருக்கிற வரைக்கும் जब तक ये रहेगी என்ன பின்பற்ற விடாது. वो मुझे परमेश्वर के यीशु को अपनाने नहीं देगी. நாம் எதற்கு அடிமைகளா இருக்க हम போகிறோம்? किसके गुलाम बनने वाले हैं? ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया. வேலைக்காக ஆண்டவர் விட்டு தூர போகாதீங்க. अपने नौकरी के लिए परमेश्वर से दूर मत चले जाना. பணத்திற்காக நீங்க ஆண்டவர் விட்டு தூர போகாதீங்க. पैसे के लिए, धन दौलत के लिए परमेश्वर को छोड़कर दूर मत जाना. கொடுக்கிற தேவன் எடுக்கவும் முடியும். देने वाला परमेश्वर आपसे छीनना भी जानता है. ஹalleluya. हालेलुया. நீங்கள் வருடக்கணக்கில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஒரு நிமிஷத்துல எடுத்துருவாரு. आपको सालों साल परमेश्वर देकर एक क्षण में वो छीन सकता है. ஹalleluya. हालेलुया. அதனால அது கூடுங்க. उससे वो संभव है. சில நேரத்துல அது நடக்கும். कुछ समय वो होती भी है. ஏன் அப்படின்னா உணர்த்துவதற்கு தான். क्यों कहे तो महसूस दिलाने के அது लिए. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உணர்ந்துகிட்டா நமக்கு நல்லது. वो हमसे छीनने से पहले यदि हम महसूस हो गए तो अच्छी बात. இல்லனா யோபு போல சொரண்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க नहीं வேண்டியது. तो अय्यूब के समान हम अपने आप को खरोचते रहना है. சான்று இன்னைக்கு நமக்கு முன்பாக आज परमेश्वर हमारे सामने, தேவனும் இருக்கிறார், உலக பொருளும் இருக்கிறார். परमेश्वर भी है और दुनिया की वस्तु भी இந்த है. ரெண்டுல எதற்கு நம்ம ஊழியம் செய்ய போகிறோம்? हम इन दोनों में किसकी सेवा हम करते हैं? முதலாவது ஆசீர்வாதமும் சாபமும் இருந்தது. पहला आशीष और श्राप இதை है. நாம் சுதந்தரிக்க हम போகிறோம். इसमें से किसे हासिल करने वाले हैं? தேவனும் உலக பொருளும் இருக்கிறது. परमेश्वर और दुनिया की वस्तुएं எதற்கு நம்ம हैं. ஊழியம் செய்ய हम போகிறோம்? किसकी सेवा करने वाले हैं? மூன்றாவது வாங்க, तीसरा देखते யோனா हैं. 4ஆம் அதிகாரத்தின் योना 4 अध्याय के 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். उसका 10-11 वचन में देखते हैं. Jonah chapter 4 verse 10 and 11. जोना उसका 4, 10 और 11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. हालेलुया. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं யோனாக்கு முன்பாக 2 சாய்ஸ் இருக்கு. योना के सामने 2 ऑप्शंस हैं. அவன் பரிதபிப்பதற்காக 2 சாய்ஸ். वो जो है
तड़पने के लिए दो चॉइस அல்லது பாரப்படுவதற்காக ரெண்டு சாய்ஸ். या बोझ उठाने के लिए दो चॉइसेस है। அல்லேலூயா. கொஞ்சம் இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ध्यान से सुनिएगा। அல்லேலூயா. हालेलुया। இப்ப யோனா என்னாச்சு அப்படின்னா, अब योना के बारे में हम देखते हैं। நினிவேல பிரசங்கம் பண்ணாரு. निनिवे में प्रचार किया। நினிவே ஜனங்கள் மனம் மாறிட்டாங்க. निनिवे के लोग मन फिर गए। இவருக்கு பிடிக்கல. इसे पसंद नहीं आया। இவர் எப்படி மனம் மாறலாம்? ये कैसे मन फिर सकते हैं? ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா, परमेश्वर यदि इन्हें क्षमा कर दे तो இஸ்ரவேலரை மாத்தினா மன்னிக்கணும். परमेश्वर केवल इजरायलियों को क्षमा करना, நினிவேக்காரங்கள மன்னிக்கவே கூடாது. बाकी लोगों को क्षमा नहीं करना है। போய் பிரசங்கம் பண்ணாலும் கூட அவருக்கு அந்த என்ன தெரியுமா? ये जाकर प्रचार करने पर भी उनके मन की भावना क्या ஆண்டவர்களை है? மன்னிக்கவே கூடாது. परमेश्वर ने क्षमा नहीं करना சோ है। மனம் திரும்பி அவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. मन फिर कर ये लोग अच्छे प्रार्थना करने लगते हैं। ஆண்டவர் அமைதியாயிட்டாரு. परमेश्वर चुप हो जाते हैं। ஆண்டவர் சரி ஐயோ மனம் திரும்பிட்டாங்களே. परमेश्वर ने देखा ये तो मन फिर இந்த गए। ஆண்டவர் நீதி உள்ளவர்ல. परमेश्वर तो धर्मी மனம் है। திரும்பின பாவியை எப்படியாவது அவர் ஏற்றுக்கொள்ளுவார். मन फिरने वाले पापी को यीशु तो स्वीकार लेता है। யோனாக்கு எரிச்சல் வந்து योना को बहुत जलन आई। போய் ஒரு கூடாரத்தை தூரமா போடுதார். जाकर एक तंबू को दूर डालो। 40 டேஸ் சொன்னார்ல, 40 दिन कहा ना, 40 நாள் நான் வெயிட் பண்ணுவேன். 40 दिन में इंतजार என்னதான் करूंगा, நடக்குன்னு பாப்போம். क्या होने वाली है ஒரு मैं देख கூடாரத்தை कर போட்டு जाऊंगा। உட்கார்ந்தார். एक तंबू बनाकर बैठ जाता है। ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, परमेश्वर ने क्या किया? அவன் தூங்கிட்டு இருக்க சொல்ல वो सोते समय நல்ல ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டார். एक अच्छे रेंड के पेड़ को उगने लगाया। அது வளர்ந்தது. वो उगकर आई அவன் தலைக்கு நேரா வளர்ந்தது. और उसके सर के सामने उगकर आई நல்ல पेड़। நிழல் கொடுத்தது. अच्छे उसे छावनी दी। நல்ல தூக்கம். अच्छा नींद। எந்திரிச்சு பார்க்கறா, उठकर देखता है, ஆமணக்கு செடி. वाह ये रेड का पेड़ कितना अच्छा है। ஆண்டவர் எனக்காய் கொடுத்துட்டார். परमेश्वर ने मुझे दिया है। சந்தோஷமா இருக்கிறார். बहुत खुशी मना रहा है। மறுபடியும் பார்த்தா திடீர்னு பார்த்தா फिर से अचानक देखता है ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடியை பட்டு போக பண்ணிவிட்டார். परमेश्वर उस रेड के पेड़ को सूखने लगा दिया। பட்டு போக பண்ணிட்டார். उसे सूखने लगा दिया। என்ன பண்ணாரா? பட்டு போகிறதுக்கு ஆண்டவர் பண்ணா கீழ்காற்றை வீச வச்சார். क्या किया? परमेश्वर ने उसे सूखने लगाने के पूर्वी हवाई को இத लाया। வளர்வதற்கும் ஆண்டவர் தான் கிருபை பண்ணாரு. इसे बढ़ाने के लिए भी परमेश्वर ने अनुग्रह இப்ப दिखाया। இந்த ஆமணக்கு அழிப்பதற்கு என்ன பண்ணா? பூச்சியும் கட்டளையிடுறார், கீழ்காற்றையும் और கட்டளையிடுறார். इस रेड को जो है नष्ट करने के लिए कीड़ों को भी आज्ञा देता है और बुरवाई को भी आज्ञा பூச்சி देता அரிச்சு है। கீழே விழுது. और वो रेड के पत्ते जो है ये कीड़े मकोड़े உஷ்ண खाकर नीचे காற்று गिरते வந்த உடனே இவனுக்கு இருந்த குளிர் போய் வெப்பம் हैं। வந்து. और ये गर्म हवा आते ही उसके सारे ठंडापन जाकर गर्मी होने இப்போ लगती है। ஆளுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாயிடுச்சு. अब इस मनुष्य का जलन और बढ़ गया। அதிக எரிச்சல் சொன்னா சாகிறது நல்லா இருக்கும்பா. और जलन बढ़कर वो कहता है कि मैं मर जाऊं तो अच्छा होगा। ஆண்டவர் கேக்குறாரு, अब परमेश्वर पूछता है இந்த ஆமணக்கு நிமித்தம் நீ எரிச்சலா இருக்குது நல்லதோ? क्या ये रेंड के कारण तू अगर जलन दिखाना अच्छी बात நீ है? இந்த ஆமணக்க வளர்க்க பிரயாசப்பட்டியா? क्या तू ये रेंड के पेड़ को उगाने के लिए நீ प्रयास இந்த किया? ஆமணக்கு விதையும் போடல, इसके लिए तूने बीज भी नहीं நீ बोया, தண்ணீரும் ஊத்தல, पानी भी नहीं सींचा, அதை நீ பாதுகாக்கவும் செய்யல. उसे तूने संभाला भी नहीं, அதான் வளர்ந்துச்சு, अपने आप उगी, அதான் உனக்கு நிழல் கொடுத்துச்சு, अपने आप तुझे छावनी அதான் दी நல்ல அயர்ந்த நித்திரையை கொடுத்துச்சு, और उसी ने तुझे अच्छा नींद நல்ல दिया, சந்தோஷத்தை கொடுத்துச்சு. अच्छा खुशी दिया। இப்போ அதான் பட்டு போச்சு. अब वो खुद ब खुद सूख गई। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீ இதற்காக பரிதபிக்கிறாய். तू इसके लिए तड़पता है, அப்படியே கொஞ்சம் பாரு, तो इस तरफ देख, உனக்கு முன்னாடி इसके तेरे सामने அங்க 1,20,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. वहां पर 1,20,000 लोग हैं। கொஞ்சம் வசனத்தை கவனமா கேளுங்க. वचन को तो ध्यान से सुनो। 1,20,000 பேர் இருக்கிறாங்க. 1,20,000 लोग हैं। அவனுக்காக நீ பரிதபிக்கணும். उनके लिए तू तरस खाना है, ஆனா நான் பரிதபிக்கிறேன், நீ பரிதபிக்க लेकिन மாட்ட. मैं तरस खाता हूं, तू तरस नहीं खाता। யோனாவுக்கு ஆத்தும பாரத்தை கொடுப்பதற்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. योना के लिए प्राण के बोझ को देने के लिए 2 मौके थे। அவன் பாரப்பட்டு ஜெபிப்பதற்கு 2 காரணம் वो இருந்துச்சு. बोझ के साथ प्रार्थना करने के लिए 2 मौके थे। ஒன்று தன்னை சந்தோஷப்படுத்துகிற, தனக்கு உதவியா இருக்கிற, தனக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கிற ஆமணக்கு காயும் பரிதபிக்க முடியும். पहले अपने सुविधा के लिए, अपने लिए सब कुछ देखने वाले उस रेड़ के पेड़ के लिए वो तरस खाया। இரண்டாவது, दूसरा, தனக்கு முன்பாக அழிந்து போகிற ஆத்துமாவுக்காகவும் பரிதபிக்க முடியும். अपने सामने नष्ट होने वाले प्राणों के लिए भी तरस खाना था। யோனா எதை தெரிந்து கொண்டார் தெரியுமா? योना ने किसे चुन लिया जानते हो? தனக்கு சாதகமாய் இருக்கிற ஆமணக்காய் தெரிந்து கொண்டார். जो अपने लिए लाभदायक है उससे रेंड के पेड़ को चुन लिया, அதற்காக பரிதபித்தார். उसके लिए वो तरस खाने लगा। ஆனா 1,20,000 பேர் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். लेकिन 1,20,000 लोग जो नष्ट हो रहे அவர்கள் हैं, நரகத்துக்கு போக वो போகிறார்கள். लोग नर्क की ओर जाने वाले हैं। அவர்களுக்கு வலதுகைக்கு இடதுகைக்கு மரியாதை ஜனங்களா वो अपने இருக்கிறார்கள். दाई और बाईने के बारे में फर्क नहीं जानते। அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக பரிதபிக்க முடியவில்லையே. ऐसे लोगों के लिए तरफदारी नहीं இன்னைக்கு करने के சபையின் लिए। பிள்ளைகளே, आज कलीसिया के இன்னைக்கு बच्चों, நாம எதற்காக பரிதபிக்கிறோம்? आज हम किस बात के लिए तरस खाते हैं? எதற்காக பாரம் வருகிறது? किस बात के लिए हमें बोझ आती எதற்காக है? கண்ணீர் விடுறீங்க? किस बात के लिए हम आंसू बहाते எதற்காக हैं? ஜெபிக்கிறீங்க? किन बातों के लिए हम प्रार्थना करते हैं? எனக்கான வேலை பறி போயிர கூடாது, मेरा नौकरी नहीं चले जाना है, எனக்கான சம்பளம் குறைஞ்சிர मेरा கூடாது, कमाई नहीं कम होना என் है, குடும்பம் நல்லா இருக்கணும், मेरा परिवार अच्छा रहना है। உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக பரிதபிக்கிறீர்களா? आपके सुविधा में कोई कमी नहीं आने के लिए आप तरस खाते
बैठे हो या கம்ஃபர்ட் ஜோனே இல்லாம நரகத்துக்கு போயிட்டு இருக்கான் அவனுக்காக பரிதபிக்கிறீங்க. बिना कोई सुविधा के नरक में जाने वाले उसके लिए तुम तरफदारी அன்னைக்கு करते हो। யோனாக்கு முன்பாக 120,000 பேர் उस தான். दिन योना के सामने केवल 1,20,000 लोग இன்றைக்கு थे நமக்கு முன்பாக 140 கோடி ஜனங்கள் और இருக்கிறார்கள். आज हमारे सामने 140 करोड़ जनता है। நம்முடைய தேசத்தில் 40 கோடி ஜனங்கள் हमारे இருக்கிறார்கள். देश से 140 से अधिक लोग जो जनता है। எதற்காக நீங்கள் பாரப்படுகிறீர்கள்? आज आप किसके लिए बोझ उठाते இந்த हो? ஜனங்களுக்கு நன்மைக்காக பரிந்து பேசுகிறோமா? इन लोगों के लिए भलाई के लिए हम कभी तरफदारी करते हैं? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக செத்துக் கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணி கொண்டு तेरे இருக்கிறோம்? नजरों के सामने मरने वाले लोगों के लिए हम क्या करते அந்த हैं? ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமா? उन लोगों के लिए हम प्रार्थना அந்த करते हैं क्या? ஜனங்களுக்கு சுவிசேஷம் उन அறிவிக்கிறோமா? लोगों के लिए सुसमाचार அந்த बताते ஜனங்களை हैं क्या? குறித்த ஒரு சின்ன ஒரு பாரமாவது வருதா? उन लोगों के बारे में एक छोटा तो बोझ आती है क्या? இன்னைக்கு எதற்காய் பரிதபிக்கிறது சபை? आज हम किसके बारे में कलीसिया तरफदारी करती है? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है இந்த ஆமனுக்கு அவன் பிரயாசவே படல. ये रेंड के लिए उसने प्रयास भी नहीं किया, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தனால அதுவரைக்கா பரிதபிக்கிறான். लेकिन उसके लिए उसने खुशी दिया इसलिए उसके लिए वो तरसदारी ஆனா करता இந்த है। ஆத்துமாவை நான் படைச்சேன். लेकिन इस प्राण को मैंने இந்த बनाया, ஆத்துமாக்களை நான் உருவாக்கி इन இருக்கிறேன். प्राणों को मैंने रचाया। இதற்காக யார் பரிதபிப்பா? इनके लिए कौन तरस खाएगा? இன்னைக்கு சபையாகிய நமக்கு ஆண்டவர் கேட்கிற आज கேள்வி. कलीसिया हमारे सामने परमेश्वर करने वाली बड़ी सवाल, உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைனா आपके दफ्तर में एक समस्या है तो எவ்வளவு அழுது ஜெபிக்கிறீங்க? कितना रोकर प्रार्थना करते हो? யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றீங்க? किन किन को फोन कर कर बताते हो? உங்க வேலையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, आपके नौकरी में कोई समस्या आ गई, உங்களுக்கான சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருச்சு, आपकी कमाई में कुछ पैसे कम आ உங்களுக்கான गए, இன்கிரிமெண்ட்ல கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, आपकी इंक्रीमेंट में थोड़ी உங்க कमी आ தொழில்ல गई, கொஞ்சம் ஒரு நாள் வருமானம் இல்ல, आपके धंधे में एक दिन कमाई नहीं है உங்க तो, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. आपके घर पर एक छोटा समस्या है। இதற்காக நம்ம தேவ சமூகத்துல கண்ணீர் வடிப்பது நான் தவறு என்று சொல்லல. इन बातों के लिए हम आप परमेश्वर के सामने आंसू बहाना गलत அதற்காக नहीं நீங்க है। ஜெபிக்க வேண்டாம் நான் சொல்ல வரல. उसके लिए प्रार्थना मत करो, ऐसे मत नहीं करता உங்களுக்கு हूं। முன்பாக எத்தனை பேர் லே ஆஃப்ல வேலையை விட்டு போயிருக்கிறாங்க? लेकिन आपके सामने कितने लोगों की नौकरी चली गई है? உங்களுக்கு முன்பாக எத்தனை பேர் இன்கிரிமெண்ட் இல்லாம வேலையை விட்டு போயிருக்கிறாங்க? आपके सामने कितने लोग बिना इंक्रीमेंट के नौकरी छोड़कर जाना உங்களுக்கு पड़ा? முன்பாக எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வருமானம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் आपके இருக்கிறது? सामने कितने परिवार आज बिना कमाई के खाने के लिए भी कोई चारा नहीं है? அவர்களுக்காக யார் ஜெபிப்பா? उनके लिए कौन प्रार्थना करेगा? அவர்களுக்காக யார் பரிந்து பேசுவா? उनके लिए कौन तरफदारी करेगा? அவர்களுக்காக யார் பாரப்படுவா? उनके लिए कौन बोझ उठाएगा? அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு வருகிற வருமானம் கூட வராத எத்தனையோ பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. आपके लिए आने वाले कमाई भी न आने लायक कितने सारे परिवार हैं। உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் கூட இல்லாத எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. आपको मिलने वाली कमाई भी न मिलने लायक कितने सारे लोग உங்களுக்கு हैं। இருக்கிற வீடு இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. आपके लिए जो घर है वैसे घर के बिना कितने सारे लोग உங்களுக்கு हैं। ஆண்டவர் கொடுத்துக்கிற பிள்ளை இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. आपको दिए गए बच्चों के समान कितने लोगों को नहीं है। உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சந்தோஷமான வாழ்வு இல்லாம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு आपको இருக்கிறாங்க. दिए गए खुशी की जीवन के समान कितने लोग बिना खुशी के जीते हैं। இன்னைக்கு தேவ சபை என்ன செய்யுது? आज कलीसिया क्या करती தேவ है? பிள்ளைங்க என்ன பண்றீங்க? परमेश्वर के लोग क्या करते ஆண்டவர் हैं? கேக்குறாரு, परमेश्वर நீ सवाल करता எதற்காக है, பரிதபிக்க போகிறாய்? तू किन बात के लिए तरस खाने वाले हो? எதற்காக பாரப்பட போகிறாய்? किस बात के लिए बोझ उठाने वाले हो? இந்த கடைசி நாட்களில் ये आखिरी दिनों में ஆத்துமாக்கா யார் தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள்? प्राणों के लिए जो कोई परमेश्वर के समूह में खड़े रहता என் है, ஆண்டவர் அவருடைய நெற்றியில் நிச்சயமாய் முத்திரை போட்டு பாதுகாப்பார். मेरा परमेश्वर उनके सर पर मोहर लगाकर उन्हें संभालेगा। ஆண்டவர் சொல்லுவாரு, परमेश्वर कहेगा, என் நெத்தில முத்திரை இருக்கிறது அவனை நீ வெட்டாத அப்படிம்பாரு. जिसके सर पर मोहर लगा रहेगा उसे तू मत काटना कहेगा। ஆத்துமாவுக்காய் ஜெபிக்க வாங்க. प्राणों के लिए प्रार्थना करने आइए, ஆத்துமாக்களுக்காய் பாரப்படுங்க. प्राणों के लिए बोझ उठाइए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்படாத ஜனங்கள் லட்சங்கள் நம் கண்முன் உண்டு. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் லட்சங்கள் நம் கண்முன் உண்டு. இரட்சகரை நோக்கி கதறி நாம் ஜெபித்தால், இரட்சகரை நோக்கி கதறி நாம் ஜெபித்தால், ரட்சிப்பாரே நம் ஜனத்தை. இயேசு ரட்சிப்பாரே நம் ஜனத்தை. ஆத்தும பாரத்தோடு அழுது நான் ஜெபிக்கணுமே. ஆத்தும தாகத்தோடு கதறி நான் புலம்பணுமே. ஆத்தும பாரத்தோடு
அழுது நான் ஜெபிக்கணுமே, ஆத்தும் தாகத்தோடு அழுது நான் புலம்பனுமே. அல்லேலூயா. हालेलुया। இதுல ஒரு சரணத்தை ஆண்டவர் இப்படியாய் கொடுத்தார். एक पंक्ति को परमेश्वर इस रीति से दिया। இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு மலையில போய் ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் एक கொடுத்தார். हफ्ते के पहले एक पहाड़ में जाकर मैं जब प्रार्थना कर रहा था, परमेश्वर ने मुझसे बात की। சொன்னாரு, उसने कहा, பாவத்துல வாழ்ற பாவிகள் எத்தனையோ செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. पाप में जीने वाले पापी कितने सारे मर रहे हैं। பதறாத இருதயம் நமக்கு இருந்தா, क्या बिना तरतराते हुए कपकपाते हुए हृदय हमारे पास பரமனுக்கு है? முன்ன போய் परम पिता के सामने என்ன जाकर சொல்ல போறீங்க? क्या कहने वाले हो? ஒரு பாவியை கூட என்னால மீட்க முடியலனா, एक पापी को भी मैं यदि नहीं छुड़ा நமக்கு पाऊं முன்னாடி तो லட்சக்கணக்கான பாவிகள் வாழ்ந்து கொண்டு हमारे सामने लाखों पापी जी रहे हैं। ஒருத்தனையாவது நம்ம மீட்க முடியல அப்படின்னா एक को भी यदि हम छुड़ा नहीं पाएंगे तो நியாய தீர்ப்புல என்ன சொல்லுவோம்? न्याय के दिनों में हम क्या कहेंगे? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பாவத்திலே வாழும் பாவிகளை கண்டும் பதறாத இருதயம் நமக்கு உண்டோ? பாவத்திலே வாழும் பாவிகளை கண்டும் பதறாத இருதயம் நமக்கு உண்டோ? பரமனுக்கு முன்பாய் என்ன நாம் சொல்லுவோம், ஒரு பாவியை மீட்காவிட்டார்? பரமனுக்கு முன்பாய் என்ன நாம் சொல்லுவோம், ஒரு பாவியை மீட்காவிட்டார்? ஆத்தும் பாரத்தோடு அழுது நான் ஜெபிக்கணுமே, ஆத்தும் தாகத்தோடு அழுது நான் புலம்பனுமே, ஆத்தும பாரத்தோடு அழுது நான் ஜெபிக்கணுமே, ஆத்தும பாரத்தோடு அழுது நான் புலம்பனுமே. கடைசி அவகாசத்தை நான் சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க आखिर போகிறேன். में एक बात को हम सारांश में देकर प्रार्थना करने உபாகமம் वाले हैं। 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல व्यवस्था 30वां अध्याय का 19वां वचन में ஆண்டு சொல்லுகிறார், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். परमेश्वर कहता है, जीवन और मौत में तेरे सामने रखता हूं। ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், पहले हमने देखा ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தார். आशीष और शाप को रखा, எதை நாம் சுதந்தரிக்க போகிறோம்? किसे हम हासिल करने वाले இரண்டாவது हैं। நம்ம பார்த்தோம், दूसरा हमने देखा, தேவனும் உலக பொருளும் இருக்கிறது. दुनिया और परमेश्वर है, எதற்கு நாம ஊழியம் செய்ய போகிறோம்? किन बातों के लिए हम सेवा करने वाले மூன்றாவது हैं। நம்ம பார்த்தோம், तीसरा हमने देखा, ஆமணக்கும் இருக்கிறது, ஆத்துமாவும் இருக்கிறாங்க. रेड भी है और प्राण भी है। எதற்காக பரிதபிக்க போறீங்க? हम किसके लिए तरस खाने वाले हैं? கடைசி ஆண்டு சொல்றது, आखिर में परमेश्वर कहता है, ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. जीवन भी है, मौत भी है। நான் ஜீவ வழியையும் மரண வழியும் வைத்திருக்கிறேன். मैंने जीवन के मार्ग और मौत के मार्ग दोनों எரேமியா रखा। 21:8 அப்படிதான் சொல்லுகிறது. यिर्मयाह 21:8 ऐसे அப்ப कहती है, ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. तो जीवन भी है, मौत भी है। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 2 अध्याय के ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आदम को देखकर कहता இந்த है, நன்மை தீமை அறியத்தக்கிற அந்த மரத்தின் பனியை மட்டும் புசிக்காத, ये भलाई बुराई जानने वाले पेड़ के फल को केवल मत அதை खाना। புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். जिस दिन खा लोगे उस दिन निश्चय मरोगे। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? பச்சை கனியை சாப்பிட்டா நீ வாழுவ, बाकी सारे फलों को खाने पर तुम जियोगे, இத சாப்பிட்டா நீ செத்துருவ. यदि इसे खाओगे तो तुम मरोगे। அப்போ அவர்களுக்கு முன்பாக तो उनके सामने ஜீவனும் இருக்கிறது, மரணமும் जीवन இருக்கிறது. भी है और मौत भी है। ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். लेकिन उन दोनों ने मौत को चुन लिया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம ஜீவனை தெரிந்து கொள்கிறோம், மரணத்தை தெரிந்து கொள்ள आज போகிறோமா? हम जीवन को चुनते हैं या मौत को चुनते हैं? நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் 13-14 வசனத்தை பார்க்கும் பொழுது, मत्ती 7वां अध्याय के 13-14 वचन को देखिए। ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாய் இருக்கும், जीवन को जाने वाले मार्ग सकेत रहेंगे, மரணத்துக்கு போகிற வாசல் விசாலமும் அகலமாய் இருக்கிறது. लेकिन मौत को जाने वाले फाटक बहुत फैला ஆண்டவர் हुआ ரெண்டு बड़ी வழியை நம்மிடையே रहेगी। வச்சிருக்கிறார். परमेश्वर ने दोनों हमारे सामने அருமையான தேவ रखा। பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இன்னைக்கு இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்க நீங்க முற்பட்டால் ஜீவனுக்கு போவீர்கள். आज सकेत भरे मार्ग में आप जाने के लिए प्रयास करोगे तो आप जीवन की இல்ல, ओर எனக்கு நல்ல जाओगे। விசாலமான வாழ்க்கை தான் வேணும், नहीं, मुझे फैला हुआ बड़ा நான் रास्ता நல்லா என்ஜாய் चाहिए, பண்ணணும், मैं अच्छा मौज என் मस्ती வாழ்க்கையில करना है, ஒரு குறை இல்லாம நான் நல்லா मेरे வாழணும், जीवन में बिना कमी घटी के जीना கஷ்டமே है, வந்துடக்கூடாது,
வரக்கூடாது, कोई भी तकलीफ नहीं आना है, நான் நினைச்சதெல்லாம் செய்வேன், मैं मनमानी के अनुसार सब कुछ எல்லா करूंगा, பாவத்தையும் நான் செய்வேன், सारे पाप को मैं करूंगा। மரணத்துக்கு போகிற வழி விசாலமாய் இருக்கும், मौत के लिए जाने वाले मार्ग चौड़ा रहेगी, ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கமும் நெருக்கமும் ஆனதுதான், लेकिन जीवन की ओर जाने वाले मार्ग सकेत और दबाव हुआ கொஞ்சம் रहेगा, கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், கண்ணீர்கள்லாம் இருக்கதான் செய்யும். थोड़ा दबाव, तकलीफ, आंसू सब रहेगी, ஆனா எதை தெரிந்து கொள்ள लेकिन போகிறோம்? हम किसे चुनने वाले எதை हैं? தெரிந்து கொள்ள போகிறோம்? किसे हम चुनने वाले हैं? நீங்கள் ஜீவனுக்கு போகிற வாசலை தெரிந்து கொள்ளுங்கள். आप जीवन को जाने वाले मार्ग को चुनोगे। தேவ பக்தியானது परमेश्वर का भक्ति எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதான். सब बातों के लिए அந்த वो வசனம் हमारे लिए சொல்லுகிறது. लाभदायक நீங்க ஒரு है। வசனத்தை மாத்த குறித்து கொள்ளுங்க. केवल एक वचन को लिख 1 लीजिए। தீமோத்தி 4:8 சொல்லுகிறது, पहला तिमोथी 4:8 தேவ कहती है, பக்தியானது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. परमेश्वर का भक्ति हर बातों के लिए लाभदायक है। இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனமா இருக்கிறது. इस जीवन के लिए और आने वाले जीवन के लिए भी लाभदायक அப்ப है। ஜீவன் வேணும்னா தேவ பக்தியா வாழணும். जीवन चाहिए तो परमेश्वर के भक्ति भाव के साथ தேவ जीना। பக்தியோடு வாழ்ந்தீங்கன்னா परमेश्वर के भक्ति भाव के இந்த साथ जीने உலகத்திலும் पर நல்ல ஜீவிக்கலாம், इस दुनिया में भी अच्छा जीवन बिता सकते அந்த हो பரலோகத்திலும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படலாம். और उस स्वर्ग राज्य में भी अनंत काल के जीवन के लिए तैयार हो सकते இன்னைக்கு हो। மரணம் என்கிற நரகம் வேணுமா, ஜீவன் என்கிற பரலோகம் आज வேணுமா? मौत नाम का नरक चाहिए या जीवन नाम का स्वर्ग चाहिए? ரெண்டையும் நமக்கு முன்பாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். दोनों को हमारे सामने परमेश्वर ने रखा है। தேவனுக்கு பயந்து வாழுங்க, परमेश्वर के लिए डर मानकर जियो, தேவ பக்தியில வாழுங்க. परमेश्वर के भक्ति भाव में जियो। என் மனசுக்கு பிடிச்சது, என் கண்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும்னு मैं நினைக்காதீங்க. अपने मनमानी के अनुसार अपने आंखों के लिए जो अच्छा लगता है वैसे मत जीना। மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, मन में मनुष्य के लिए जो सीधाई दिखने वाले मार्ग है, அது முடிவு மரணமா இருக்கிறது. लेकिन उसका अंत मौत है। சோ ஆண்டு ரெண்டு வழியை வச்சிருக்கிறார். परमेश्वर ने दोनों मार्ग हमारे लिए தேவ रखा है। பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டு ஆசைப்படுறாரு. परमेश्वर के बच्चे स्वर्ग में आना परमेश्वर चाहता है, பிசாசு நினைக்கிறான் நரகத்துக்கு வரணும். लेकिन शैतान सोचता है कि ये नरक में भी நீங்க आना है। யாருக்காக வாழ போறீங்க? आप किसके लिए जीने वाले யாருக்காக हैं? நம்ம வாழ போகிறோம்? हम किसके लिए जीने वाले हैं? முடிவு அவர் கையில தான் இருக்கிறது. अंत उसके हाथ में है, ஆனா அந்த முடிவை பார்ப்பதற்கான கிரியை நம்மகிட்ட இருக்கணும். लेकिन उस अंत को देखने वाली क्रिया हमारे हाथ அந்த में வாழ்க்கை होना நல்லா வாழுங்க. चाहिए। उस जीवन में अच्छे से நீங்க जियो। சந்தோஷமா இருப்பது தவறல்ல, आप खुशी के साथ रहना गलत बात नहीं, ஆனால் பாவத்தின் சந்தோஷம் வேண்டாம், लेकिन पाप की खुशी नहीं चाहिए, சாபத்தின் சந்தோஷம் வேண்டாம், एक श्राप की खुशी नहीं தேவ चाहिए, பக்திக்கு விரோதமான சந்தோஷம் வேண்டாம், परमेश्वर की भक्ति के विरोध खुशी की தேவ जरूरत नहीं, பரிசுத்தத்துக்கு விரோதமான சந்தோஷம் வேண்டாம். परमेश्वर की पवित्रता के विरोध कोई खुशी की அது जरूरत नहीं, உங்களை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் वो விடும். तुम्हें मौत की ओर ले जाएगी। சபையில் இருக்கிற அத்தனை பேரும் कलीसिया में रहने वाले सारे लोग பரலோகத்துக்கு வர வேண்டும் தான் தேவனுடைய விருப்பமும் எங்களுடைய स्वर्ग में விருப்பமும். आना यही परमेश्वर की चाहत है और हमारी चाहत भी। ஆனால் அதே நேரத்துல लेकिन उसके साथ साथ நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? आप किसे चुनने वाले हो? ஆண்டவர் பரலோகம் என்கிற நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார், परमेश्वर ने स्वर्ग नाम के अनंत काल के जीवन को நரகம் रखा என்கிற है மரணத்தையும் और வச்சிருக்கிறார். नरक नाम के मौत को भी रखा है। எதை சூஸ் பண்ண போறீங்க? हम किसे चुनने वाले எதை हैं? தெரிந்து கொள்ள போறீங்க? हम किसे चुनने वाले हैं? கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். परमेश्वर शीघ्र आने இயேசு वाला है। சீக்கிரம் வரப்போகிறார். यीशु शीघ्र आने वाला है। ஆயத்தப்படுவோம். हम तैयार होंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर में आशीष करें।